காலையில் எந்திரிச்ச உடனே இந்த நியூஸை நான் பார்த்தேன். இந்த பிரதரோட நேம் பார்த்தீங்கன்னா சதீஷ்வர். இப்போ அவர் இல்லை. ஸோ அவரோட குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். நியூஸில் சொல்லியிருந்த கவரேஜ் படி பார்த்தீங்கன்னா இவர் சம்திங் ஒரு ஃப்ரூட் டயட், ஜூஸ் டயட் மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காரு. இதை தாண்டி அவருக்கு கிளினிக்கலாக சில விஷயங்கள்னாலையும் அவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்குங்கிற மாதிரியும் அதுக்கான பிரேத பரிசோதனைகளும் போயிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்ன ஆணுச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயங்களையும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கிற எனக்கு இந்த கடமை கண்டிப்பாக இருக்குது. இங்கே நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, வெயிட் கெயின் பண்ணாலும் சரி, இது ஒரு காஸ்மெட்டிக் பர்பஸாக மட்டும் தான் பார்க்குறீங்க. உங்களோட இதனால் உடலுக்கு என்ன ஆக போகுது, உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு என்ன ஆக போகுது, இதெல்லாம் யாரும் நினைக்கிறது கிடையாது. வெயிட் மட்டும் குறைஞ்சா போதும், வெயிட் மட்டும் கெயின் ஆனா போதும். இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் மேலே நீங்களே மண்ணாவாரி போட்டுக்கிறதுலாம் போய் முடியும். இந்த விஷயங்களை நான் சொல்லலாமா? நம்ம கூட இருக்கிறவங்களும் இதெல்லாம் பண்ணுறாங்களேன்னு நான் நினச்சேன். பட் இதை நான் சொல்லி தான் ஆவேன். இங்கே நிறைய பேர் 2.5 ஸ்கூப் 3 ஸ்கூப் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துகிட்டு நைட்டு 3 மணி 4 மணிக்கெலாம் தூங்காமல் இருக்காங்க. இதை நினச்சி அவங்க பெருமையாக பேசிக்கிறாங்க. இது வந்து பெருமைப்படுற விஷயம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது உங்கள் உடம்பை நீங்கள் சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை எப்படி கையாளணுங்கிற விஷயம் தெரியாமல் இதை இன்னும் இன்டெப்த்தாக கொண்டு போனால் சில பேர் கண்டென்ட்டாக போட ஆரம்பிக்கிறாங்க. நான் பல்கிங் சைக்கிளில் இருக்கேன். சைக்கிள், இந்த வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க. சைக்கிளில் இருக்கேன், அப்போ நான் இதெல்லாம் எடுக்கணும். நான் எப்போதுமே இதெல்லாம் தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லுவேன். ஆனால் இப்போது அந்த நிலைப்பாடுலேருந்து நான் மாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட விருப்பம்னா அதை தனியாக வச்சு பண்ணுறதுக்கும் ஒரு கண்டென்ட்டாக போட்டு அதை பார்த்து 4 பேர் இன்ஸ்பயர் ஆகி அதை எடுத்தாங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு ஆத்திரம் தான் வரும். பட் இதை நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸோ இதை நம்ம மாற்ற முடியுமானா என்னால் முடியாது. ஆனால் பார்க்குற மக்கள் உங்களால் நீங்கள் நினச்சா செல்ஃப் அவேர்னஸ் ஏற்படுத்திக்க முடியும். உங்களுக்குள்ளேயே எந்தெந்த விஷயங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பாருங்கள். எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, வெயிட் கெயின் பண்ணாலும் சரி, டைம் எடுத்து ப்ராப்பர் மீல், ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் ஒர்க் அவுட், கார்டியோ இதெல்லாம் பண்ணி உங்களோட வெயிட்டை குறைக்கிறதா இருந்தாலும் சரி, வெயிட்டை ஏற்றுறதா இருந்தாலும் சரி. மற்றபடி ஒரு ஷார்ட்கட் நான் ஃபார்ம் பண்ண போகிறேன், எனக்கு இந்த வாரத்தில் கல்யாணம் இருக்குது, நான் ஒரு வாரத்தில் குறைக்க போகிறேன், ஒரு மாதத்துலேயே நான் இப்படி ஆகிட போகிறேங்கிற மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆகாதீங்க தயவுசெய்து.